குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாரணமாயிரம் சூர்யா சாரை பக்கத்துல இருந்து பார்க்கறது, கௌதம் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உள்வாங்கி வேலை பார்க்கறது, அதெல்லாம் வந்து ஒரு இந்த முகம் இந்த உடம்பு அந்த கேரக்டரை எப்படி உள்வாங்கியிருக்கோ அதுக்கு உண்டானது கிடைக்கும். இப்போ நான் பண்ண ரோலே மற்ற இப்போ இருக்கிற எல்லா நடிகளும் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான வேல்யூவோட அது கிடைச்சிருக்கும். ஃபேமிலி பேக்ரவுண்டு தெரியாமல் அப்புறம் வந்து நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து அப்படின்னு ஒரு கேட்டிருந்தேன். அவர் என்னையோட ஏற பார்த்தாரு. சித்தி இதுலேருந்தே சித்தியா யாரு ஸ்ரீதேவி மேம்னாங்க. நான் அப்படியே திரும்பி உக்காந்துட்டேன். உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா, தம்பி நீலாம் எதுக்கு சினிமா போன அப்படின்னா? அஜித் சார் வச்சு தான் பண்ணலான்ட்டு பைக் ரேஸை வச்சு ஒரு கதை, எனக்கு ஒரு 2 சீன் மட்டும் எழுதிட்டு வா அப்படின்னு. என்னை நம்பி இந்த பையனுக்கு திறமை இருக்குது, இவனால் இந்த கேரக்டரை பண்ண முடியும்னு நினச்சிட்டு வர டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் உயிர் கொடுப்பேன். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி படத்தினுடைய டீம். எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம். ஃபேமிலி படம் நான் ட்ரைலர் பார்க்கும்போதே நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு ஆஸ்பைரிங்கான டிரெக்டர் தமிழ் சினிமாவில் எப்படியாவது ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் ஐ ஹோப் லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் கூட ஒரு முக்கியமான பிளாட்டாக என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஆஸ்பைரிங் டிரெக்டர் ஹவ் யூ வாண்ட் டு பிகம் அ டிரெக்டர் அப்படின்னு. எக்ஸிஸ்டிங்காகவே நிறைய படங்கள் அப்படி வந்திருக்கு. பட் வாட் சம்திங் நியூ ஃபேமிலி படத்தில்? அந்த பர்சன்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். இப்போது ஒருத்தவங்க ஒரு பேஷனாக இருக்கான், ஒரு டிரெக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு, இல்லை எனி பேஷன். இப்போது அந்த ஹீரோவை மட்டுமே சுற்றி அந்த ஹீரோ அதில் ஜெயிச்சாரா தோத்தாரா, அந்த ஹீரோக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது, இப்படி தான் எனி மூவிஸ் நம்ம ரீசன்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் கேரக்டர் ப்ளே மட்டும் அந்த இண்டிவிஜுவல் கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இது அப்படி கிடையாது. அந்த இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ்க்கு சுற்றி என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். சூப்பர்ண்ணா. படத்தில் நிறைய விஷயங்கள் என்கேஜிங்காக இருக்குது, அதெல்லாம் பற்றி நிறைய பேசுவோம். அப்போ அப்படியே உதயநாட்டை பேசுவோம். உங்களோட ஃபேமிலி அப்படின்னு வரும்போது வெல் நோன் இந்தியன் சினிமாவோட ஒரு குவீன் ஆஃப் இந்தியன் சினிமா ஸ்ரீதேவி மேம், அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் போனி கபூர் சார், மகேஸ்வரி மேம் தெலுங்கு தமிழ்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இது எல்லாமே இல்லாமல் த பர்சன் ஹூஸ் ரியலி வாண்ட் டு லேர்ன் சினிமா as associate director and also aspiring actor, அவருக்கான ரூட்டடான கதைகளை எடுத்து டைனோசரஸ் அண்ட் ஆல்சோ இப்போ ஃபேமிலி படம். வை அந்த ஷேடில் எனக்கு வேணாம். ஐ நோ லைக் ஐ கேன் இந்த வழியில் போனால் ஐ கேன் பில்ட் சம்திங் வெரி பிக். பட் அதெல்லாம் வேணாம். ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன் மை ஓன் வே அப்படிங்கிறதுக்கான அந்த டெசிஷன் காரணம் என்ன? எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நான் சொந்தமாக ஒரு விஷயம் பண்ணணுன்ட்டு தான் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பர்னிங் டிசைர். அதுக்கப்புறமா ஃபேமிலி கெட்டிங் இன்வால்வ்ட், தேர்ஸ் a lot ஆஃப் லாஜிக். ஃபஸ்ட்டு நமக்குள்ளே அந்த திறமை இருக்கா, நம்மளால் அந்த அளவுக்கு மனக்கிட முடியுமா, நம்மளால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சிக்க முடியுமா, சினிமாவை புரிஞ்சிக்க முடியுமா, உள்ளுக்குள்ளே ஆசை இருக்குது. பட் அதுக்கான புரிதலும் இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா வீட்டில் படிக்க சொல்கிறாங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம், பட் சினிமா உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அந்த சினிமா ஆசையை கொஞ்சம் அப்படி இது பண்ண வச்சது கௌதம் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து சரி எனக்கு நடிக்கணும் சார், அப்போது ஸ்கூல் காலேஜ் அந்த டைமில் அப்படி சொல்லி தான் நான் சேர்ந்தேன். அண்ட் வாரணமாயிரம் சூர்யா சாரை பக்கத்தில் இருந்து பார்க்குறது, கௌதம் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உள்வாங்கி வேலை பார்க்குறது, அதெல்லாம் வந்து ஒரு லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அப்படியே ட்ராவல் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டைனோசர்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் மாதவன், டைரக்டர் மாதவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். அண்ட் ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாசனுக்கு நன்றி சொல்லிக்கணும். அண்ட் அது முடித்த உடனே எனக்குள்ளே ஒரு இது இருந்தது, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணோம், க்ளோஸ் டு ரியாலிட்டி பண்ணும்போது கரெக்டாக எனக்கு செல்வா ஒரு பியூட்டிஃபுல்லான கண்டென்ட் கொடுத்தாரு. அண்ட் நிறைய விஷயம் விவேகண்ணா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ விவேகண்ணா அது அவர் சொல்லி நம்ம கேட்டுக்கணுன்ட்டு இல்லை, நம்ம ஃப்ரேமில் பக்கத்தில் நின்னாலே நம்ம ஒரு கவனிப்போம் சப்கான்ஷியஸாக. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணோம். அந்த அப்சர்வேஷனில் நமக்கு நிறைய விஷயம் நம்ம உள்வாங்கியிருப்போம் நமக்கே தெரியாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். விவேக் பிரசன்னா அவர்களே சொல்லிட்டாரு. ஃபுல் நேம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா எல்லாம் நீங்கள் திருப்பி அதை சொல்லுவீங்க. அதனால தான் ஆக்சுவலாக எப்பவுமே உங்களை நான் படத்தில் பார்க்கும்போது இந்த டைலாக் டெலிவரியெல்லாம் தாண்டி
ஒரு கேஷுவல் மேனரிசத்தோட அந்த டிக்ஷனோட அது அப்படியே கேஷுவலாகவே மெயின்டைன் பண்ணிட்டு போவீங்க. லாஸ்ட்டாக பார்த்த பிளாக் வரைக்கும் அந்த ரோல் பிளேவை அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு ஆக்டருக்கு? லைக் மோர் தென் ஒரு சும்மா ஒரு டைரக்டர் சொல்கிறாரு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அப்படி இல்லாமல் பில் யோர் ஓன் அந்த கேரக்டருக்கான மேனரிசம் அதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, டைலாக் மக்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் இவன் இப்படி பேசுவான்ல அந்த கேரக்டரில் அவன் தானே இவன் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரணும்னு எப்படி இண்டிவிஜுவல் சாய்ஸாக யோசிக்கிறீங்க? ஆக்டிங்கில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. எப்படி வேணாலும் நம்மளை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர்டூவும் பண்ணலாம், அண்டர் ப்ளே பண்ணலாம், சட்டிலாக பண்ணலாம், இல்லை டயலாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அது படத்தோட நீடு தான். இப்போ நானே சில படங்களுக்கு ஓவர்டூ தேவைப்படுதுன்னா பண்ணுவேன். அது அந்த படத்துக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். அந்த கேரக்டருக்கு ஹைப்பாக இருக்கணும், ஒரு மாதிரி பேசணும் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு பண்ணலாம். ஸோ மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அடுத்தது அந்த கேரக்டரை சிதைக்காமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு நடிப்பு இருக்கும், எப்போவுமே ரைட்டிங்லேயே இருக்கும். அதை ஒரு நடிகன் கெடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அது எனக்கு நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு விருப்பம் இருக்குது இல்லைங்கிறதுலாம் செகண்டரி ஆப்ஷன். அந்த கேரக்டர் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் இருக்குல்ல, அது டைரக்டர் ஒன்று டிசைட் பண்ணி வச்சுருக்கிறத நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். மேபி அதனால் வேணால் இருக்கலாம் அந்த கேஷுவலான விஷயம் அப்படிங்கிறது. ரைட்டிங்லேயே எல்லாம் இருக்கிறதுனால இந்த முகம் இந்த உடம்பு அந்த கேரக்டரை எப்படி உள்வாங்கியிருக்கோ அதுக்கு உண்டானது கிடைக்கும். இப்போ நான் பண்ண ரோலே மற்ற இப்போ இருக்கிற எல்லா நடிகர்களும் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான வேல்யூவோடு அது கிடச்சிருக்கும். ஆமாம், வந்திருக்கும். அதையும் நம்ம ரசிச்சிருப்போம். அப்படி தான் பார்க்குறேன் நான். ஓகே. ஆனால் உங்ககிட்ட இப்போ நீங்கள் ரைட்டிங் ப்ராசஸ் அப்போது நிறைய கேரக்டர்ஸ் ஸ்கெட்ச் பண்ணுவீங்க, கேரக்டர் இருக்கா அந்த பில்ட் பண்ணிடுவீங்க. பட் இவங்க தான் ஃபைனல். இப்போ விவேக் பிரசன்னா தான் ஃபைனல் அந்த கேரக்டருக்கு. அப்படிங்கும்போது இவரோட அந்த பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்குமா அந்த கேரக்டரில்? இல்லை, லைக் அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கேரக்டர் அப்படியே யாரால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுன்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். லைக் எஸ், இப்போது நம்ம அவங்களுக்காக நம்ம சில விஷயங்கள் மாற்றுறோம்னா நம்மளுக்கு ரைட்டிங்கில் ஆல்ரெடி பண்ணதில் கொஞ்சம் எப்படியும் டைலூட் ஆகும். ஸோ அந்த ரைட்டிங்க்கு நம்ம ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் யாரால் கொடுக்க முடியுன்ற ஒரு விஷயம் நம்ம தேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான ப்ரோசஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதே ஒரு லக்கு தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு இவங்க எல்லாருமே எனக்கு கதைக்கு தான் ஒரு நடிகன் பொருந்தி போகணுமே தவிர ஒரு நடிகனுக்காக கதை பொருந்தி போகவே கூடாது. இப்போ யாரை லாக் பண்ணாலுமே என் கேரக்டரில் அவங்க இந்த ஃபேமிலி படத்துக்கு உண்டான அந்த சரத்குமார் கேரக்டருக்கு, அந்த கேரக்டரோட நேம் சரத்குமார், அதுக்கு பொருந்தி போகணும். இல்லை எனக்கு இந்த டைலாக் வராது, இப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ண முடியுமே தவிர கேரக்டர் ஸ்கெட்சே ஒருத்தருக்காக எழுதுறதுங்கிறது எல்லா படங்களையும் ஒர்க் அவுட் ஆகாது. அன்டில் அன்லெஸ் அது பிக் ஸ்டார் அப்படிங்கிற படத்தை தவிர அப்படி வருஷத்தில் 2-3 படங்கள் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ மீதி எல்லாம் இருக்கிறது எல்லாமே ரொம்ப கேஷுவலாக எல்லாரும் பார்க்குற விஷயங்கள். இப்போது 2 பேர்த்துக்கிட்டுமே டிரெக்டர் உங்ககிட்ட ஒரு நரேஷன் சொல்லும்போது கன்வின்சிங்காக என்னென்ன விஷயங்கள் பேசிக்காக எதிர்பார்ப்பீங்க ஒரு ஆக்டராக? இப்போ அந்த ப்ராசஸில் நம்ம லாக் பண்ணிக்கலாம், ஓகே வில் டூ அப்படின் போது அதை ஆடியன்ஸ் கிட்ட அந்த கேரக்டரை கன்வே பண்ணுறீங்களே, அப்போது நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அந்த டெக்னிக்கில் அதை என்ன எப்படி ப்ளே பண்ணுவீங்க ஒரு ஆக்டராக? எதுக்காக நான் அங்கே கொடுத்துட்டுனா, நான் ஃபஸ்ட் தடவை உதய் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் செட்டில், ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டே தெரியாமல். அப்புறம் வந்து நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து, இதெல்லாம் நான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தேன். அவர் என்னை எப்படி ஏற பார்த்தாரு. அதாவது நீங்கள் அப்படி பார்க்கல, எனக்கு அந்த ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் நீ பார்த்துருப்பாருன்னு அவர் சொல்லி முடித்த உடனே, இல்லை நான் கொஞ்சம் ஃபேமிலியே கொஞ்சம் சினிமா பண்ணுவோம், அப்படியா டிஸ்ட்ரிபியூஷனா அப்படின்னு கேட்டேன். ஜென்ரலாகவே அந்த மாதிரி ஃபேமிலின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஃபினான்ஸ் பண்ணி. வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? ஸ்ரீதேவி மேம் என்னோட இல்லை அவங்க அது கூட சொல்லலை, மகேஸ்வரி மேம் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஓகே, ஓ மகேஸ்வரி மேம் அக்கா. எனக்கு உல்லாசம் படத்தில் நான் அவங்கள அவ்வளோ ஃபேவரட். நான் தேவ் கேரக்டர், அவங்க தேவுக்கு அவங்களுக்குமான கேரக்டர் இருக்குல்ல, மாயா தானே அந்த கேரக்டர் நேம் உல்லாசம்ல, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், கருத்து மேலே பிடிக்கும். அப்படியா அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சதுக்கப்புறம் அடுத்த குண்டு சித்தி இதுலேருந்தே, சித்தியா யாரு, ஸ்ரீதேவி மேம்னாங்க. நான் அப்படியே திரும்பி உக்காந்துட்டேன், இனிமேல் எங்கே பேசக்கூடாது, தெரியாமல் வாயை விட்டுட்டோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணலான்னு. ஆக்சுவலாக பீப்புளுக்கு கன்வின்சிங்காக பண்ணணுங்கிறது ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்காது. ஃபஸ்ட்டு நமக்கு கனெக்ட் ஆகிறது கண்டென்ட் தான். இந்த கண்டென்ட்டு நம்ம கனெக்ட் ஆகுமா, அந்த எழுத்து நமக்கு கனெக்ட் ஆகுதா அப்படின்னு. என்னோடய பேட்டர்ன் என்ன, நான் ஃபஸ்ட்டு நரேஷன் கேட்பேன், நரேஷனுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் கேட்பேன், ஸ்கிரிப்ட் படிச்சிருவேன். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து காமனாக இருக்குது. நான் கனெக்ட் ஆகிறேன்னா I'll be motivated to do the thing. அதுக்கப்புறம் நான் டைரக்டர்கிட்ட கேட்பேன்,
இந்த கேரக்டர் வந்து நீங்கள் மைண்டில் என்ன வச்சுருக்கீங்க, எப்படி இதை வந்து ப்ளே பண்ணோம், ஏதாவது நான் வந்து ரெஃபரன்ஸ் ஏதாவது பண்ணணுமா, இல்லை நீங்கள் ஏதாவது எனக்கு ரெஃபரன்ஸ் தரீங்களா, இல்லைனா இந்த பாடி லாங்குவேஜே போதுமானு ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் இருக்கும், ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என் மைண்ட்லேயே ஆல்ரெடி விஷுவலாக ஓடிடும். அந்த கண்டென்ட்டு நம்ம இந்த சீனுக்கு நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்துப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் அன்னைக்கு whatever it is his call to decide whether the output has come or not. இல்லைனா அவர் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம உள்வாங்கி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு மீட்டரோட, இந்த கண்டென்ட் ஒரு மீட்டரோட இருக்குன்னா அந்த மீட்டரோட பண்ணோம். இப்போ டைனோசர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது வந்து ஒரு ப்ளே, அதுக்கு அடித்து கிழிக்கணும் அந்த டைலாக்லாம். அது நம்ம ஒரு மீட்டராலாம் பேச முடியாது. அங்கே அந்த டைமில் அவன் குடிச்சிட்டு வந்து ஒரு அலப்பறை பண்ணுறான்னா மேக்ஸிமம் இவனை விட அந்த இடத்துல அலப்பறை பண்ண முடியாது எவனாலையும். அந்த அளவுக்கு பண்ணோம், எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அது ஒரு மீட்டர், இது ஒரு ப்ராப்பரான ஒரு இது. அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருக்கு வந்து. இந்த படத்தோட ப்ராசஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல. ஏன்னா ரியாலிட்டியில் நம்ம ஃபேஸ் பண்ண சினிமா அதை அப்படியே படத்துலையுமே நம்ம அதை கொண்டு வரோம். அப்படிங்கும்போது எப்படி அதில் என்னென்ன ப்ராசஸ் எக்ஸைட் பண்ணிச்சு உங்களை? லைக் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து ஒரு 30 to 40% தான் லைக் அந்த சினிமா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு என்டர்டெய்னராக தான் இருக்கும். லைக் அந்த ஃபேமிலி யார், ஃபஸ்ட் அந்த ஃபேமிலிக்குள்ளே அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பேசிப்பாங்க, அவங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும். ஸோ அதில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைலேருந்து இவங்க எப்படி வெளியே வராங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்க்ரீன் பிளேவாகவே லைக் இது ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு படம் பண்ணுறாங்க, அது மட்டும் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் டைம்லைனில் படம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ ஈஸியானது, எவ்வளோ மெனக்கெடலானது ஒரு விஷயம். ஸோ என்ன மட்டும் இல்லை, நீங்கள் யாரை கேட்டாலுமே இது ஒரு 10 to அந்த மாதிரி ஒரு 10 years ஆச்சு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பராக இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த டைம் லைன் ஆகும். அப்போ அவ்வளோ வருஷமாக உங்களை ஹோல்ட் பண்ணி வச்ச ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்னா அந்த சினிமா. நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்மளை எக்ஸைட் பண்ணுற அந்த ஒரு படங்கள் தான் இல்லை அண்ணா? உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா, தம்பி நீலாம் எதுக்கு சினிமா போன அப்படின்னா? இல்லைண்ணா, உன்னத்தாப்பா தேடிட்டு இருந்த ஒட்டுமொத்த கோடம்பாக்க தேட நீங்க நின்று இருக்க. சரி அன்னைக்கு ஒரு டீ சொல்லு, அந்த கேரக்டர் உனக்காக வச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஆரம்ப காலத்துல. இல்லை நான் அந்த மாதிரி, ஆமாம் நான் அந்த மாதிரி பீஸுங்கிட்ட சிக்கினதே கிடையாது. அப்படி மாட்டினது அப்படி ஒரு பீஸ் கிட்டே அந்த மாதிரி பீஸுங்கிட்ட நான் எனக்கு என்னென்னா, எனக்கு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறப்பயே வார்த்தைகளே தெரிஞ்சிடும். இது வந்து 1/2 கிலோமீட்டர் போகுமா இல்லை 500 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா அப்படின்னு. என்னண்ணா அந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒன்று டைலாக் சொல்லுங்கண்ணா இன்ட்ராக்ஷனில் ஃபர்ஸ்ட். அப்படி பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு மேனரிசம் இருக்கும். ஆமாம், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும்ல. அந்த மாதிரி நான் அந்த மாதிரி பீஸுங்கிட்ட சிக்கினது கிடையாது. உதயண்ணா நீங்கள் என்னைக்காவது உங்களை யாருன்னே தெரியாமல் ரேண்டமாக தம்பி என்னை பற்றி 1 2 பட் அதெல்லாம் கடந்து போகும். அது ஒரு கொஞ்சம் தாங்க, ஒரு 3 months 6 months தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமெடி ஆகிடும். அவங்களெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாது, அவங்க ஒரு சீப்புன்னெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம ஏதோ அவங்க கல் தூக்கி போடுறாங்க, நமக்கு அது அந்த கல் வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம், இல்லையா ஓகே நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலை என்னன்னு பார்க்க போயிடணும். அதை பற்றி விமர்சிக்கிறதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு படம் என்டர்டைன்மெண்ட்னா படத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி பீஸுங்களா என்டர்டைன்மெண்ட்ல பேக்ரவுண்ட்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி பீஸ் வா நீயா வா அடுத்து வருவார் செம்மையா மட்டும் சொல்லுவாருமாவா வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு நடந்திருக்கா தம்பி, நான் தான்ப்பா அந்த படத்தை முடிச்சு கொடுத்தேன், ஃபினான்ஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் தான். லைக் இது வந்து நான் நினச்சாலே எனக்கு அது எப்போ நினச்சாலுமே அது எனக்கு சிரிப்பு தான் வரும். நம்ம இந்த காதல் படம் பார்த்துருப்போம், அந்த மேன்ஷனில் அடிச்சா ஹீரோ தான். ஸோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நடிச்சா ஹீரோ தான் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நான் ஒரு டைமில் வந்து ஒருத்தரை போய் நான் பார்க்குறேன். அவர்கிட்ட இந்த மாதிரி அவங்ககிட்ட ஜாயின் பண்ணோம் அப்படின்றேன். இந்த மாதிரி அவர் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் அவர் டைரக்டர் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். போகிறேன், ஓகே ஒன்றும் இல்லை, ஒரு 2 சுச்சுவேஷன் சொல்கிறேன், நான் அஜித் சாரை வச்சு தான் பண்ணலான்ட்டு, பைக் ரேஸை வச்சு ஒரு கதை, எனக்கு ஒரு 2 சீன் மட்டும் எழுதிட்டு வா அப்படின்னாரு. நான் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 கால் பண்ணிவிட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். சார் இந்த மாதிரி கதை எழுதிட்டியான்னு கேட்பாரு. ஓகே சார் நான் பண்ணுறேன் சார். எனக்கு அந்த டைமில் அவருக்கு அந்த ஜேர்னரில் அந்த மாதிரி அஜித் சார் வச்சு எழுதணுன்னா என்னன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நம்மளாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருக்க டைம் அது.
அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, நீ அப்படியே நம்பிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காத, உண்மையான ரியாலிட்டியை போய் பாரு. ஸோ எனக்கு அது இல்லி வரைக்குமே எனக்கு அது ஒரு மெமரபிள் மூமெண்ட். இந்த ஆடியன்ஸ்க்கு இந்த கண்டென்ட் கன்சியூமிங், அதாவது மூவி பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒவ்வொரு நாளுமே அதிகமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அதர் ரீஜனல் லாங்குவேஜோட படங்கள் இங்கே மக்களுக்கு போய் சேருது. அப்படிங்கும்போது கிரியேட்டர்ஸாக ஆக்டர்ஸ்க்கும் சரி டிரெக்டர்ஸ்க்குமே சரி ஃபைண்ட் சம்திங் நியூ அப்படிங்கிறது எவ்வளோ டஃப்பாக இருக்குது, இல்லை ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகுறதுங்கிறது இந்த காம்படிஷனில் எவ்வளோ தூரத்துக்கு டஃப்பாக இருக்குது? ப்ரெசன்டேஷன் தான் மாறி இருக்கே தவிர ஃபுட்டு மாறல. அதை மாறிட்டே தான் இருக்கும். அந்த கோர் ஒன்று தான். ஆமாம், அதை நீங்கள் மாற்றவே முடியாது. ஸோ அதுதான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற விதங்கள். ஸ்க்ரீன் பிளேயோட பேட்டர்ன் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துகிட்டே இருக்காது இல்லை. அதில் யார் வெரி அன்யூஷுவல் இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எப்பயுமே வந்து அந்த காலகட்டத்தில் பெரிய ஆளுங்களாக தான் இருப்பாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து மாற 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 புதுசாக ஒரு விஷயத்தை வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவில் சொல்ல ஆடியன்ஸ் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவாங்க அந்த படத்தை. ஸோ அது நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்குமே. நம்ம பார்க்குற பிளாட் ஏதோ ஒரு வகையில் வந்து எப்பவுமே கலந்துருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அன்டில் அன்லெஸ் ஃபேண்டசி ஃபிலிமாக இருந்தால் தவிர மற்றது எல்லாமே காமனான ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். ஒரு ட்விஸ்ட் இருக்கும், இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் இருக்கும், இல்லை லவ் ஸ்டோரி இருக்கும். ப்ரெசென்ட் பண்ணுற விதம் அது மாறிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கும். லைக் ஏன்னா இப்போ கண்டென்ட் கன்சியூம் அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்களே வந்து இப்போ நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த படம் பார்த்தியா இந்த படம் பார்த்தியா நம்மளே ஒரு 10 படம் டக்குன்னு சொல்லிடுறோம். இப்போ அந்த கேரக்டர் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது. ஆடியன்ஸ்க்கு போன வாரம் தானே இந்த கதையை பார்த்தோம், போன வாரம் தானே இந்த கதாபாத்திரத்தை பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ஆக்டர் அது இவ்வளோ டஃப்பாக இருக்குது கொஞ்சம் சம்திங் நியூவாக ப்ரிங் பண்ணுறதுக்கு. இல்லை ஆக்சுவலாக வந்து ஐ எம் கெட்டிங் சர்ப்ரைஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே பிகாஸ் ஒரு சில பேர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கண்டென்ட் வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் பேசிக் எமோஷன்ஸ் மைட் பி த சேம், லவ், ட்ராமா, ரிவெஞ்ச். பட் ஆனால் அந்த அவங்க அமைக்கிற சுச்சுவேஷன், டைலாக்ஸு, அவங்க கொடுக்குற கேரக்டரைசேஷன், ஹீரோயின் மற்ற எல்லா கேரக்டர்ஸையும் ஒரு ஹீரோ மாதிரி அவங்க ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. ஐ ரியலி விஷ் திஸ் சேம் கைண்ட் ஆஃப் எமோஷன் ஒரு ப்ரொடியூசர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி இந்த புதுசாக கதை சொல்ல வரவங்களெலாம் என்கரேஜ் பண்ணோன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ என்னென்னா நம்ம படத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த கதை ஒருத்தருக்கானது மட்டும் இருக்காது, பட் எல்லாத்துக்குமான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களோட இது அப்படின்னு. மோகனசுந்தரம் சார் இருக்கார், ஸ்ரீஜா மேம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஜஸ்ட் அவங்கள பற்றி சொல்லுங்களேன், அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இந்த படத்தில். லைக் இப்போ ஸ்ரீஜாமா வந்து எங்களுக்கு இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் கேரக்டர். இப்போது ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுடைய ஒரு டிசிஷன் மேக்கிங்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து அந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ எந்த டைமில் என்ன டிசிஷன் எடுத்தால் நம்ம ஃபேமிலி இதுலேருந்து மீண்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ரோல் தான் ஸ்ரீஜாமா பண்ணியிருக்காங்க. அதே தான் மோகனசுந்தரம் சார், அவரை ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு தாத்தா ரோலுக்கு அப்ரோச் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் வேறு பட்டுன்னு பேசுவார். ஸோ அவர் எப்படி நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி நம்ம கூட வருவாருன்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் இதில் அவருக்கு எமோஷனும் இருக்குது. அவரை நம்ம நிறைய பட்டிமன்றத்தில் நிறைய இடத்துல வந்து ஃப்ளோவாக ஜாலியாக பேசுவார், டீஸ் பண்ணுவார், நம்ம அப்படி பார்த்துருக்கோம் இல்லையா. பட் அவருடைய ஒரு எமோஷன் பார்ட் வந்து இந்த படத்தில் இருக்குது. எங்களுக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அந்த சீன் வந்து அவர் டெலிவர் பண்ண விதம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அவர் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு பேசப்படுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலுமே அந்த கேரக்டருக்கு ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இருக்கும். இந்த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் டிரெக்டர்ஸ்க்கு ஒரு ஆடான விஷயம் என்ன அப்படின்னா, ரூட்டடாக ஒரு நல்ல கதை பண்ணும்போது இந்த லாங்குவேஜ் பவுண்டரிஸ், இந்த ரீஜனல் பவுண்டரிஸ் எல்லாம் தாண்டி இப்போ ஓடிடி மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால மோர் வியூஃபால் ஆகுது. அது லைக் எல்லாத்துக்குமே போய் கனெக்ட் ஆகுது. அது காண்டாராங்கிற ஒரு ரூட்டடான கதையாக இருந்தாலும், மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு எமோஷனலாக இருந்தாலும், இப்போ எல்லாமே இருக்குது. ஸோ சொல்லுங்கள், லைக் தமிழ் படம் மாதிரியான ஒரு கதைக்களம் எப்படி மற்ற பீப்புள்ஸ்க்கும் கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு காமன் எமோஷன்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோர் ரீஜனல் இஸ் மோர் இன்டர்நேஷ்னல். ஸோ நீங்கள் எவ்வளோ ரீஜனலாக நீங்கள் ஒரு படத்தை அட்டம் பண்ணுறீங்களோ அது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போய் ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் மூவிஸாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன காண்டாரா இருக்கட்டும், நம்மளுமே இருக்குது. லைக் ஸோ எல்லாருமே இப்போது அந்த ஓடிடியில் போயிட்டு சப்டைட்டில் இருந்தால் போதும், நான் அந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த கல்ச்சரை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அது ஒரு நியூவாகவும் இருக்குது நமக்கு. அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் இருக்குது.
அந்த கதைகளோட பயணம் பண்றது, அவங்க ஊரோடைய வாழ்வு முறை எப்படி இருக்கு, அவங்க சாப்பாடு எப்படி இருக்கு, அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, அந்த அந்த ஜியோகிராஃபி எப்படி, இதெல்லாம் நம்மளை எக்ஸைட் பண்ணுது. ஆனா நீங்க ஏர்லியராகவே வந்து எப்படின்னா இப்போ ஒரு கௌதம் சார் கிட்ட பச்சைக்கிளி முத்துச்சிரம் அதே மாதிரி வாரணம் ஆயிரம் இதில் எல்லாமே அசிஸ்டண்டாக டிரெக்ஷனுமே கற்றுக்கிட்டீங்க. தட் இஸ் வெரி ஏர்லியர் தான், லைக் தட்ஸ் ஏர்லியர். பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த சினிமாவோட ட்ராவல், இந்த பாத்வே கண்டென்ட் இஸ் சேம், பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த மேக்கிங் இதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை ஆனதால் எனிபடி கேன் டேக் அ ஃபிலிம் நான் சொல்ல வரல. பட் எனிபடி சின்சியர் எஃபர்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ கண்டென்ட் ஆர் ரைட்டிங் கேன் பி மேட் இன் டு அ மூவி நவடேஸ். முன்னாடி வந்து ஒரு பேனர் இருக்கணும், இந்தந்த ஹீரோ இருக்கணும், இந்தந்த டைரக்டர் இருக்கணும், 4 பாட்டு இருக்கணும், கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும், ஃபில்ம் இருக்குது, ஃபில்ம் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். பட் அது வந்து இப்போது அதை கரெக்டாக அதான் நம்ம டைரக்டர் மாதிரி அதுவும் கரெக்டாக மீட்டராக பண்ணோம். இப்போது எல்லாம் சிம்பிளிஃபை ஆகிடுச்சுன்னு இஷ்டத்துக்கும் நம்ம கதை எடுத்து ப்ரொடியூசர்ஸாக கவுத்திடக்கூடாது. அது ரொம்ப கரெக்டாக பண்ணால், பிகாஸ் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஐ திங்க் ரொம்ப முக்கியமான அவசியம் என்னென்னா நல்ல டேரிங் ப்ரொடியூசர்ஸ். ஒரு புதுசாக ஒரு அப்கமிங் ஹீரோஸ்க்கு சரி, டைரக்டர்ஸ்க்கு சரி, அவங்களோட தாட் ப்ராசஸ்க்கு கதைக்கு முக்கியம் கொடுக்குற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப அவசியம். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சிம்பிளிஃபைட் வெர்ஷன் நவ். ஓகே, இப்போ ஓவர் குவாலிட்டியான படங்கள் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட சாய்ஸஸ்லேயே தெரியுது. ஜஸ்ட் விஷ் டு நோ ஒரு உங்களோட விஷயம் என்னவா இருக்குது, லைக் சினிமாவில் ஐ வாண்ட் டு டூ அப்படிங்கிறது, பிகாஸ் லெகசியை ஃபாலோ பண்ணுறீங்களா, அதனால் கேட்குறேன். ஐ எம் வெரி லக்கி டு பி பார்ன் இன் தட் ஃபேமிலி. அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தராக பிறந்திருக்கிறதுக்கு அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நான் அந்த லெகசியை தூக்கிட்டு போவேனா அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு. என்னை நம்பி இந்த பையனுக்கு திறமை இருக்குது, இவனால் இந்த கேரக்டரை பண்ண முடியும்னு நினச்சிட்டு வர டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் உயிர் கொடுப்பேன். சூப்பர்ண்ணா. அது அந்த நம்பிக்கை அவங்க இருந்தால் போதும். இப்போ என்னன்னா, நம்ம இதெல்லாமே படம் வந்து மூவி சம்மந்தமாக இருக்குங்காட்டிக்கு சில விஷயங்கள் Q&A மாதிரி போவோம். யாருக்கு ஆன்சர் தெரியுதோ சொல்லுங்கள், ஜாலியாக. விவேக், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இந்த ஆடிஷன் டைமில், இந்த ஏர்லியர் டைம்லலாம், இந்த சினிமாக்கான வாய்ப்பு நம்ம தேட போகிற அந்த முதல் டைம்லலாம் சில டைலாக்ஸை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்ல, கேமரா ஆன் பண்ணோம் நம்ம இதை பேச போகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள் என்ன? இல்லை, அப்படி நான் பண்ண மாட்டேன். அதுக்கு முந்தின நாள் வந்து ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருப்போம், ரிலீஸ் ஆயிருக்காது. அதோட டைலாக் அப்படி பேசிட்டு வந்துடுவேன். ஞாபகம் இருக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைலாக்காக நான் பேசல, பாடி லாங்குவேஜை தான் பண்ணுவேன். உங்களோட அந்த என்னோட சிக்னேச்சர் வந்து அப்போ அதுக்கு போன வாரம் என்ன ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தோம், அது ரிலீஸ் ஆகலை. எப்படி ஒரு 1 month ஆகும் ரிலீஸ் ஆக. இது அதோட பிட்டு நடிச்சு பார்த்துட்டோம். ஓகே, ஆனால் உங்களுக்கு நான் டைனோசர் படத்துக்கு அது ஒரு ஆடிஷனில் அதுக்கு மேலே ரொம்ப நிறைய விஷயங்கள் டைரக்டர் பண்ண வச்சார். ஸோ இந்த ரியாலிட்டிக்குள்ளே போகிறது. ஆமாம், அவர் வந்து ஒரு சில படங்கள் பார்க்க சொன்னார். ஒரு சில படங்களில் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி பார்க்க முடியும், 2 வாட்டி பார்க்க முடியும், 3 வாட்டி பார்க்க முடியும். என்னை வந்து திரும்ப திரும்ப பாருனாங்க. எனக்கு 6-7 வாட்டி பார்த்த பிறகு எனக்கு இதுக்கு மேலே என்ன இருக்குது இந்த படத்தில் அப்படின்ட்டு இருக்கு. திருப்பியும் என்னை பார்க்க சொல்லுவார். எனக்கு 10வது வாட்டிக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் புரிய வந்து கிட்டத்தட்ட 20-25 வாட்டி 30 வாட்டி இஷ்டப்பட்டு பார்த்தேன். ஸோ இந்த 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 உடைக்கிறது உள்ளார ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அது உடைக்கிறதுலாம் வந்து ஐ ஷுட் தேங்க் ஹிம். அண்ட் ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் அதில் ஏதோ ஒன்று புதுசாக நம்ம திருப்பி கற்றுப்போம். சூப்பர். நான் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஏர்லியர் டைமில், இந்த ஷார்ட் ஃபிலிம் டைம் இல்லை, சில படங்களோட ஸ்க்ரீன் பிளேவே நம்ம கையில் இருக்குமே, அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான படங்கள் அப்படின்னா தமிழ் சினிமாவில்? எனக்கு விருப்பமான படங்கள்னால் எனக்கு மணிரத்னம் சார் அண்ட் செல்வராகவன் சாரோடைய படங்கள் எல்லாமே பிடிக்கும். ஓகே, மணி சாரோட ஏதாவது ஒரு 2 படங்கள், செல்வர் சாரோட 2 படங்கள்? கன்னத்தில் முத்தமிட்டால், அருமையான படம். அண்ட் தளபதி நாயகன். இப்போ தளபதிலாம் வந்து எங்கள் அப்பா, நம்ம சின்ன வயசு, ஸோ அப்பா பார்த்துட்ருப்பார் தளபதி. இப்போ சன் டிவியில் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சவுண்டு கேட்காது, அவங்க பேசிப்பாங்க, ஒரு மாதிரி சைலண்ட்டாக பேசிப்பாங்க. நம்மளுக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, நம்மளுக்கு இந்த படம் என்ன படம் இது, எதுக்கு எங்கள் அப்பா உட்காந்து இதை பார்த்துட்ருக்காரு அப்படி தோணும். பட் நம்மளோட ஏஜ் கொஞ்சம் மாற கொஞ்சம் வளர அந்த படத்தை பார்க்கும்போது இதை தான் எங்கள் அப்பா இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரான்ற மாதிரி எனக்கு தோணின படங்கள். ஓகே, பேக் டு நம்மளுடைய படம், ஃபேமிலி படம். அண்ணன் சொன்ன மாதிரி தான், மோர் ரூட்டட் மோர் இன்டர்நேஷ்னல். அதே மாதிரி தான் படத்தை பார்க்கும்போதே டக்குன்னு நம்ம சினிமா கூட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு கனெக்ட் இருக்கும், நம்ம தானே அது
நமக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த ஒரு ஃபேமிலி படம் அப்படிங்கும்போது அம்மா, எல்லாத்து வீட்லேயும் அம்மாங்கிற ஒரு எமோஷன் காமன் தான். இப்போ எல்லா ஒரு எமோஷனும் காமனாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த படம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஜென்ரிக்காக போய் சேரணும். உங்களோட முயற்சி கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையணும். மோர் இன்டர்நேஷ்னலாக இப்போ தான் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கல எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு நம்மளோட என்டையர் நக்கிரன் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம். தேங்க்யூ. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில்.